ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பால் பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சேம் ரெசிபி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்து நான் சாகோ ஆட் பண்ணி பால் பாயசம் செஞ்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சாகோ ஆட் பண்ணாமல் எப்படி ஒரு சிம்பிளான பால் பாயசம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து வெரி சிம்பிள் அண்ட் இட் டேக்ஸ் வெரி லெஸ் டைம் டு ப்ரிப்பேர். ஸோ வாங்க இந்த பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைசன்ஸ் வந்து பேர்ல்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரைசன்ஸ் வந்து பேர்ல்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ரைசன்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸை வந்து செப்பரேட்டான ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேம் நெய்யில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து சேமியா எடுத்திருக்கோம். இந்த சேமியாவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேமியாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. சேமியா வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேமியா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து காய வைக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலை வந்து நல்லா சூடு பண்ணலாம். எந்த அளவுக்கு வந்து நான் பால் எடுத்துருக்கோனோ அதே சேம் அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் வந்து நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விடல. அப்போ தான் வந்து பாயசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 to 3 பாயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வைட்டல் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பாதாம் பவுடர். ஸோ இது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாதாம் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பவுடர் ஆட் பண்ண உடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச சேமியாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ண உடனே கேஸோட ஃப்ளேமில் மீடியமில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சேமியா குக் ஆகிற டைம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நல்லாவே குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நல்லா பாயில் ஆச்சுனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் சாகியாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து போதும். ஃபைனலி வந்து நம்ம ஒரு 3 to 4 ஸ்பூன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பாதாம் பவுடரில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ரைசன்ஸ் அண்ட் கேஷ்யூநட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேஸோட ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய சேமியா பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்மளுடைய சேமியா பாயசம் வந்து கொஞ்சம் திக் ஆகும். யூஸ்வலி என்ன தான் எவ்வளோ பால் ஊற்றி செஞ்சாலும் இந்த பாயசம் வந்து அப்படியே சாப்பிடும்போது தான் அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது திக் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய சேமியா பாயசம். பாதாம் பவுடர் ஆட் பண்ணதுனால மேலே வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பால் பாயசம் கலருக்கு வந்து வந்துடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.